சின்ன மருமகள் ப்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் செல்வியும் பார்த்தோம்னா அவங்க பஸ்ஸில் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஜென்னி, தமிழ் செல்வி இவங்க எல்லோரும் வந்துட்டு இருக்கும்போது சக்தியும் அதே பஸ்ஸில் ஏறுதாங்க. அப்போ அவங்க 3 பேரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்க செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரவும், அப்போ பார்க்கும்போது கோமதி வந்து இவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருந்து அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கத அவங்க வந்து வீடியோ எடுத்து அவங்க பார்த்தோம்னா அவங்க வந்து சாவித்திரிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, கோமதி வந்து தமிழோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறா பார் அப்படிங்கவும், ஆனாலும் அவர் ரொம்ப தான் ஓவராக தான் கூத்தடிச்சிட்டு இருக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ தாமரை சொல்கிறாங்க, ஆமாம்மா டாக்டருக்கு படிக்கிறாளா அதனால தான் அந்த திமிரில் இருக்கிறா அப்படிங்கவும், சரி வா இந்த ஃபோட்டோவை நம்ம சேதுக்கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதுக்கிட்ட காட்டுறதுக்காக போகவும், அப்போ சேது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தயவு செய்து என்கிட்ட வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, சேது நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல வரல, ஆனால் அந்த ஃபோட்டோவை மட்டும் பாரு, நீ இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிற, தமிழை பிரிஞ்சு சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிற, ஆனால் அவள் அங்கே பாரு எப்படி கூத்து குமாலமாக எப்படி இருக்கிறா பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டவும், அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. சேது பார்த்ததுமே அவங்க 3 பேரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அவங்க செல்ஃபி எடுத்துருக்கிறத பார்த்து அவங்க அப்படியே வந்து அப்செட்டாக இருந்தாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, பாத்தியா என்ன இருந்தாலும் தமிழுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, உன்னை பிரிஞ்சோங்கிற வருத்தம் அவளுக்கு கொஞ்சமாவது இருக்குதா பாரு, எப்படி சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே வந்து அங்கே பார்த்தோம்னா ராஜாங்க வந்து சேதுவை கூப்பிடுறாங்க. அப்போ சேதுவும் அங்கே போகவும், அப்போ சாவித்திரி தமனா வந்து எதுக்கு இப்போ அங்கே கூப்பிட்டுட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது அதாவது நோட்டீஸ் தான் வந்திருக்குது. என்ன நோட்டீஸ்னு பார்த்தோம்னா தமிழ்ச்செல்வி வந்து டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை எதுக்காக அவங்களுக்கு பிரிய வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து ராஜாங்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துருக்கதா இருந்தா அப்போ வேற ஏதாவது அவங்க முடிவு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கவும், உடனே வந்து ஈஸ்வரியும் சாவித்திரியும் சொல்றாங்க, ஆமா டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பணத்தை கறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து லாயர் சொல்றாங்க, இல்லை அவங்க அதையும் எழுதியிருக்கிறாங்க, எக்காரணத்து கொண்டும் எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்லையே இவ ரொம்ப ரோசக்காரியா தான் இருப்பா போலுக்கு, இதே அவ இடத்துல மற்றவங்க யாராவது இருந்தாய்க்கு இங்க இருக்கிற வசதிக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஆனா அவ ஒரு பைசா கூட வர வேண்டான்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்கிறா, ஒருவேளை வேற ஏதாவது திட்டத்தை வச்சிருப்பாளோ அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா தாமரையும் சாவித்திரி தான் காட்டுறாங்க. அப்ப தாமரை சொல்றாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்கிறா, இவ வந்து அதாவது சேது மாமா வேண்டான்னு சொல்லி தானே போனா, அப்படி இருக்கும்போது இவ வந்து டைவர்ஸுக்கு சரின்னு சொன்ன சொல்லியிருக்கணும், ஆனால் இவள் அப்படியும் சொல்லலை, ரூபாயும் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறா, அப்போ இவளோட திட்டம் தான் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது அதுதான் நான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவள் எப்படி சேது விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்கே பார்த்தோம்னா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியோ என் பேத்தி வந்து இந்த மாதிரிக்கு அனுப்புவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து வந்து ஈஸ்வரி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க, இது இப்படியே விட்டுறக்கூடாத, நம்ம அடுத்ததான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஈஸ்வரி பார்த்தோம்னா ராஜாங்கத்திட்ட வந்து சொல்கிறாங்க, என்னம்மாமா அவள் வந்து சேதுவை தான் வேண்டான்னு சொல்லி தானே நம்ம அந்த குடும்பத்தை விட்டே அனுப்பி விட்டுட்டோம், அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காக வந்து சேது வந்து விட்டுட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, தனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்போ வேற ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறா, ஆனால் நம்ம அதுக்காக சேதுவங்க பாருங்க இப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா, அவன் இப்படி தினசரி வந்து குடிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறான், இப்படி வந்து இருந்துட்டு இருந்தா எப்படி ஆக்கும், அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கவும், உடனே அப்பத்தான் பார்க்குறாங்க, என்ன இவ திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. அப்போ சேதுவோட அம்மாவை பார்க்குறாங்க, என்ன திடீர்னு ஈஸ்வரி இப்படிலாம் வந்து ரொம்ப நல்லவ போல் வந்து சேதுவோட வாழ்க்கையை நினச்சிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கிறா, என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படிங்கவும், அப்போ உடனே ராஜாங்க வந்து ஈஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, ஈஸ்வரி நீ என்ன சொல்ல வர, அது நேரடியாகவே நீ சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை மாமா சேதுவை பார்த்தீங்களா, அவன் நிலைமையை பார்த்தீங்களா, அவன் இப்படியே குடிச்சிட்டு அவன் ரூமே கெதிந்து கிடக்கிறான், அவன் எப்படி இருந்தவன், ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் ஆகிட்டானே, இது எல்லாத்துக்கான அந்த தமிழ் செல்வி தானே, ஆனால் அவள் இன்னைக்கு சந்தோஷமாக தானே டாக்டருக்கு படிக்கிறதுக்காக அவள் போயிட்டா, அதனால நம்ம வந்து சேதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா, அவனுக்கு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அப்பத்தாவும் அவங்க சேதுவோட அம்மாவும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாவித்திரி தாமரையும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாவித்திரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஈஸ்வரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டா, இப்போ எங்கள் அண்ணன் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே தாமரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போதே உடனே ராஜாங்க வந்து ஈஸ்வரி சொல்கிறத வந்து கேட்குறாங்க, ஈஸ்வரி நீ
சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கும் போது உடனே அப்பதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ராஜாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, சேதுவை விட்டு பிரிய மாட்டேன்னு தமிழ்ச்செல்வி தான் இந்த மாதிரிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டுருக்கிறாளா, அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆகும் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி இன்னும் அவனை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடலன்னு அப்படின்னு ஈஸ்வரி போட்டு திட்டும் போது அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவள் தான் அப்போ சேர்ந்து வாழவும் வர மாட்டேன்ட்டா, அது மட்டும் இல்லாமல் அவளை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், அவள் அந்த குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கிறா, அப்படிப்பட்ட மருமகன் இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது, இவளை பேசாமல் அத்து விட்டுட்டு நம்ம வந்து சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட வைக்க வேண்டியதான், அப்போதான் அவனுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும், அவனை கொஞ்சம் கூட நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா என்ன, நம்ம எதுக்காக கோர்ட்டுக்கெலாம் போகணும், நம்ம பேசாமல் பஞ்சாயத்துக்கு போயிடலாம, பஞ்சாயத்துக்கு போனாக்கி அவளை அத்து விட்டுட்டு அவளுக்கு ஏதாவது பணம் காசு தேவைப்படுதுன்னா செட்டில் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கவும், இது கெட்டதுமே சேதுவோட அம்மா வந்து அப்பத்தாவை பார்க்குறாங்க, ஐயோ இதுவங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அதுதான் கோர்ட் வரைக்கும் பையாச்சுதுல, அங்கே என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு, அது வரைக்கும் நீ இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் நீ இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாங்க. இன்னும் போல சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு நீ ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கீங்க அப்படிங்கவும் அப்போ ராஜாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆத்தா நீ பேசுறதுல எதுவுமே நியாயம் கிடையாது, ஈஸ்வரி சொல்றதுலையும் ஒரு நல்லது இருக்க தானே செய்யுது, சேதுவை நம்ம இப்படியே விட்டுற முடியுமா, அவன் பார் அவன் இருக்கிற நிலைமை பார் அப்படின்னு சொல்லும் போதே சேது அப்படியே தள்ளாடியபடி வராங்க, கருப்பு வந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அப்போ சேது வந்து தள்ளாடியபடி வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா சேதுவோட நிலைமையை பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான்னு, இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா, இப்படியே அவன் நிலைமை போகட்டும்னு சொல்லி நம்ம விட்டுற முடியுமா என்ன அப்படிங்கவும் அப்போ ராஜாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஈஸ்வரி நீ கொஞ்சம் பொறுமையாக இது, அதான் கோர்ட்டில் நம்ம வந்து கொடுத்தாச்சுதுல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவளை வந்து இதோட தீர்த்து விட்டுட்டு நம்ம வந்து சேதுவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான், நீ சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு ராஜாங்கமும் வந்து ஈஸ்வரி சொல்கிறதுக்கு சரி அப்படின்றதாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி மாமா நான் இப்போமே பொண்ணெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும், கோர்ட்டில் இந்த மாதிரிக்கு தீர்ப்பு சொல்லி முடிச்சு அவளை அத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சேதுக்கு உடனடியாக நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ளே ஏற்பாடு பொண்ணெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க, இல்லை ஈஸ்வரி நீ இப்போ கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம சேதுவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாச்சுதுல, அதனால கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போமே நீ அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கவும், சரிதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து அவங்க தன்னுடைய பொண்ணு சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ அவர் வந்து சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னதுக்கு அவர் சம்மதம் சொல்லிட்டாரு, அதுவே போகிறோம், இதை நான் ஊதி ஊதி பெருசாக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா சாவித்திரி தாமரை அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ எங்கள் அண்ணன் வந்து சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டாரு, இது ஒன்று போகிறோம், எப்படியாவது சேதுக்கிட்ட இருந்து நம்ம தமிழ்ச்செல்வியை பிரிச்சுட்டு ஒன்றை நான் வந்து சேதுகிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் தமிழ் இருந்த இடத்துக்கு நான் ஒன்று அந்த வீட்டில் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா அதெல்லாம் நடக்கும்லாமா அப்படிங்கும்போது நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பாரு அடுத்தது என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அப்பத்தாட்ட வந்து அவங்க சேதுவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, எப்படியாவது தமிழும் சேதுமே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பாருங்கள், இவர் வேறு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சரின்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ அப்பத்தான் சொல்கிறாங்க, அந்த கருப்பசாமி அப்படிலாம் நம்மளை கைவிட்டுற மாட்டார், எப்படி இருந்தாலும் சரி தான் என் பேத்தி தான் இந்த வீட்டுக்கு திரும்பியும் வரப்போகிறா, அவள் வயிற்றில் உள்ள வாரிசை நீ யார் நினச்சிக்கிட்ட, அந்த வாரிசு தான் வந்து இந்த குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்க்க போகுது, அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ்ச்செல்வியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க காலேஜுக்கு போயிட்டு வரவும் உடனே அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் நீ இந்த மாதிரிக்கு முடிவு எடுப்ப காலையிலன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கவும், என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அது நடக்காதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சுது, எப்படியோ நீயும் மாப்பிள்ளையும் கூடி சீக்கிரமாக ஒன்று சேரணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கும்போது, இங்கே பாருமா நான் திரும்பவும் சொல்லிட்டேன், அவர் எனக்கு தேவையே கிடையாது, ஆனால் என் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு அப்பா வேணும், அதுக்காக தான் இப்படி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க முடிவை.